59 வயதான பள்ளி பாதுகாவலர் ஒருவர் ஆண் மாணவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஆயர் குரோவில் உள்ள செஷன்ஸ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இன்று நவம்பர் 18 நீதிபதி ரொஹாத்துல் அக்மர் அப்துல்லா முன் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பின்னர் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் குற்றவாளி அல்ல என்று கூறி விசாரணை கோரினார். குற்றப்பத்திரிகையின்படி குற்றம் சாட்டப்பட்டவர் பாலியல் நோக்கங்களுக்காக 13 வயது சிறுவனுடன் தடை செய்யப்பட்ட உடல் தொடர்பில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. நவம்பர் 11ஆம் தேதி மதியம் 1:23 மணிக்கு மலாக்கா தங்கா மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளியின் ஆண்கள் கழிப்பறையில் நடந்ததாக கூறப்படும் சம்பவம் நடந்துள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சட்டம் 2017 பிரிவு 14 கீழ் இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. இது குற்றம் சாட்டப்பட்டால் 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் சவுக்கடி தண்டனை விதிக்கப்படும். பின்னர் நீதிமன்றம் 9,000 ரிங்கிட் ஜாமீன் வழங்கியது. குற்றம் சாட்டப்பட்டவர் மாதந்தோறும் போலீசில் ஆஜராக வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவருடன் எந்த தொடர்பையும் தவிர்க்க வேண்டும் என்ற நிபந்தனைகளை விதித்தது. அடுத்த விசாரணைக்கு ஜனவரி 6ஆம் தேதியையும் அது நிர்ணயித்தது. 6 குழந்தைகளுக்கு தந்தையான குற்றம் சாட்டப்பட்டவர் அவரது மனைவி வழக்கறிஞரால் ஆறுதல் கூறப்படுவதற்கு முன்பு கூண்டில் கண்ணீருடன் காணப்பட்டார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.